அப்பதான் நீ 100 வயசு கிழவி ஆகும்போது உனக்கு முத்தம் கொடுத்துட்டு நான் ஓடுவேன், நீ என் பின்னாடி ஓடி வருவேன். நான் கிழவி மாதிரி இருக்கனா? 100 வருஷத்துக்கு அப்புறமா எப்படி இருப்ப? அப்ப அப்ப கிழவியா நீங்க இருப்ப. 120 வயசு கிழவனா இருப்பீங்க. அது நான் அப்ப அப்படிதான் இருப்பேன். 120 என்ன 120க்கு மேல கூட இருப்ப. நீ ஏன் கை எடுத்து வச்சுக்கோ, ஏன் டென்ஷன் ஆகுற? முதல்ல நான் இளமையா இருக்கேன்னு சொல்லுங்க. உனக்கு இளம ஊஞ்சலாடுது, சொல்ல போனா குழந்தை மாதிரியே இருக்க. ஆ? உண்மையை சொல்லணும்னா நான் எந்த வேலையாவது உன்னை இது வரைக்கும் தனியா செய்ய விட்டுருக்கேனா? உனக்கு 100 வயசானா எனக்கு 100க்கு மேல வயசாகும். நாட் அவுட் விளையாடலாம் நாம. ம்ஹும். என்ன? நீங்க எப்பவுமே என்ன வேலை செய்ய விட்டதில்ல மோனியா. எப்பவும் என் கூட இருந்திருக்கீங்க. பின்னென்ன? எப்பவுமே எனக்கு துணையா இருந்திருக்கீங்க. ஆனா மோனையா, ம் இன்னைக்கு விரதம் இருக்காதீங்க. அடிபட்டு இவ்ளோ ரத்தம் போயிருக்கு, இன்னும் பலவீனம் ஆயிடுவீங்க. இன்னைக்கு மட்டும் வேண்டாம். உனக்கு வேணும்னா நீ விரதம் இருக்காத. நான் ஏன் இருக்க கூடாது? நான் ஏன் விரதம் இருக்க கூடாது சொல்லுங்க? என் உயிர் போனா கூட. ஏய், எப்ப பார்த்தாலும் உயிர் போறத பத்தியே பேசுற. ஏற்கனவே டைம் சிச்சுவேஷன் இங்க ரெண்டுமே சரியில்லை. நம்ம 2 பேர் மட்டும் தான் நல்லவங்க. அதாவது நம்ம 4 பேர் இருக்கோம். ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? அஞ்சாவதா கடவுள் கிருஷ்ணர் கூட நல்லவர் தான். அவர் கடவுளாச்சே. நான் மனுஷங்களை பத்தி பேசுறேன். நாம 4 பேர் நல்லவங்க. இங்க பாரு, ஒருவேளை ராதா விரதம் இருக்கானா? நானும் உனக்காக விரதம் இருக்க போறேன். இவ பிறந்ததுல இருந்தே இப்படித்தான் போல இருக்க. ரொம்ப பசிக்குது. ராமா, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குதுப்பா. குஷி, நான் ஏதாவது பண்றேம்மா. ஆனா அவங்க பாக்கிறதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் உட்காந்துரு. நீ சீக்கிரம் உட்கார, ஏதாவது பண்றோம். நாங்க ஏதாவது பண்றோம் குஷி. வா குஷி, உட்காரு. நேத்துல இருந்து எதுவும் சாப்பிடல. ரொம்ப பசிக்குதுங்க. எனக்கும் ரொம்ப பசிக்குதுங்க. வாய முடு. பிரச்சனை பெருசாக போகுது. ஐயோ சும்மா இருங்க மோனையா. ப்ளீஸ் எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு வந்தா பசிக்குது. ஏய், சாப்பாடெல்லாம் எதுவும் கிடைக்காது. உட்காரு, எல்லாரும் உட்காருங்க. என்ன சாப்பாடு கிடையாதுங்கிறீங்க? நேத்துல இருந்து எல்லாரும் பசியோட இருக்கோம்ல, ஏன் உங்களுக்கு எல்லாம் பசிக்கவே இல்லையா? எங்களுக்கும் பசிக்குது, சாப்பாடு தயவு செஞ்சு எங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஏய், வாய மூடு. எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. பசிக்குது, சாப்பாடு வேணும், சாப்பிட கொடுங்க. எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுங்க. தயவு செஞ்சு சாப்பாடு கொடுங்க. இங்க வந்ததுல ரொம்ப சாப்பாடு குடிக்கல. நிம்மதியா தூங்க விட மாட்டேங்கிறீங்க. உங்களை என்ன பண்றேன் பாருங்க. சாப்பாடு கொடுங்க. எனக்கு இப்ப சாப்பாடு வேணும். வாய மூடுன்னு சொன்னேன். ஃளைட்டை ஹைஜாக் பண்ணி ஏற்கனவே எங்களெல்லாம் பாதி சாகடிச்சிட்டீங்க. இப்ப பட்னி போட்டு மொத்தமா சாகடிக்க போறீங்களா? இதுக்கு பேசாம துப்பாக்கியால சுட்டு கொன்றலாம். வாய மூடிட்டு உட்காரு. மாட்டேன். எனக்கு பசிக்குது. பார்த்தா தெரியலையா நான் பிரெக்னெண்டா இருக்கேன். வராதுறதுக்கு வெயிட்.
ஃபைன், எல்லாருக்கும் சாப்பாடு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன பண்றது எக்ஸ்? அப்பனா நான் விடியறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு விரதம் இருக்கேன். அப்புறம் மோகன், நானும் உனக்காக விரதம் இருக்க போறேன்ல. நான் செத்துருவா. ஐயோ, என்ன பேசுறீங்க நீங்க? மோனையா இருந்தா இருந்துட்டு போறாங்க, நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவங்க ஏன் புருஷனுக்காக விரதம் இருக்காங்க, என் புருஷனோட நீண்ட ஆயுளுக்காக. நல்ல விஷயம் தானே. என் புருஷனோட ஆயுள் 2 மடங்கு இல்ல 3 மடங்கு அதிகமாகும். சரியா? நீங்க அவங்க ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்க, அது போதும் நமக்கு. அவளை பத்தி இன்னமும் உனக்கு முழுசா தெரியல. ரகசியமா தின்னு தின்னு எனக்காக விரதம் இருப்பா. ஐயோ கடவுளே கிருஷ்ணா, அந்த பக்கம் பார்க்காதீங்க. இங்க பாருங்க, நீங்க முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற யாராவது ஒருத்தரோட உதவி தேவை. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். எல்லாரையும் காப்பாத்த ராதா மோகனோட உதவி தேவை. ஆனா ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அவங்கள நீங்க இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ண கூடாது. அம்மாடி கீர்த்தி, இவங்களோட வாக்குவாதம் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம ராதா மோகனை பத்தி நமக்கு தெரியாதா? அவங்க இதெல்லாம் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க நிச்சயமா ஏதாவது முயற்சி பண்ணியே தீர்வாங்க. அப்பா, அதுதான்ப்பா என்னோட பயமே. அண்ணனும் ராதாவும் ஏதாவது பண்ணி அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுடுச்சுன்னா இத பாருங்க கீர்த்தி, உங்க கவலையை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எல்லாருமே உங்களுடைய குடும்பத்தை நினைச்சு கவலைப்படுறீங்க. ஆனா யதார்த்தத்தை நினைச்சு பாருங்க. இந்த நேரத்துல ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிற யாரோட உதவியாவது நமக்கு தேவை. இல்லனா நீங்க உங்க குடும்பத்தை மட்டும் இல்ல, இந்த மாதிரி பல குடும்பங்கள் அவங்க குடும்பத்தாரை இழந்துடுவாங்க. நன்றிங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. ஹேய், உட்காரு. சாப்பாடு கிடைச்சிடுச்சுல, அமைதியா உட்காரு. அது வந்து நான் கடவுள் கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் பண்ணாம சாப்பிட மாட்டேன். அமைதியா உட்காருன்னு சொல்றேன்ல. ஆனா நான் எப்படி சாப்பிடுவேன்? சீனா, அவ என்ன பண்றாளோ பண்ணிக்கிட்ட விட, அவளோட லார்ட் கிருஷ்ணா நம்ம மிஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல. ஓகே பாஸ்.
சரி வா. நன்றிங்க. Trina, go with her. Okay. மேம் உங்க திங்ஸை நாங்க முன்னாடி ஷிஃப்ட் பண்ணலாமா? ஏன்னா இந்த செக்ஷன் ஃபுல் ஆயிடுச்சு. இவங்களோட பிளானே பிளேனை எப்படியாவது பிளாஸ்ட் பண்றதா. என் பையில பாம் இருக்கா இல்லையான்னு ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். ஹேய், முடிஞ்சதுல எழுந்து வா. சரி. अन्नपूर्णे सदापूर्णे शंकर प्राणवल्लभे ज्ञान वैराग्य सिद्धगे भिक्षां देहि च पार्वती. இங்க வாழ்வா சாவான போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த கேப்ல கூட இதுங்க ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. மோகன் அவனோட கையால எனக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். மாட்டானே. இந்த மோகனோட மனசு இருக்கே, அது மனசே கிடையாது, ஒரு கல்லு. எங்க எனக்கு கொடுங்க. இங்க எல்லாருக்கும் கிடைக்கும், ஆனா ஒன்னை தவிர. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறீங்க, அவளுக்கு கொடுக்கல. என்ன அநியாயம் பண்றீங்க? ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன்னா இவங்க ஒருத்தவங்க இல்ல, 2 பேரு. இவங்க கூட இவங்க குழந்தையும் இருக்கு. ரெண்டு பேரோட சாப்பாடை ஒருத்தவங்களுக்கு கொடுத்து வீணாக்க முடியாது. சாப்பாடு கம்மியா தான் இருக்கு. உட்கார், அமைதியா உட்கார். என்னங்க அநியாயம் இது? பரவாயில்ல, என் சாப்பாடை நான் அவளுக்கு கொடுத்துட்றேன். இந்தாம்மா. உன் பொண்டாட்டி மேல ரொம்ப தான் அக்கறை. அப்ப அவ கூட சேர்ந்து நீயும் பட்னியாவே கடை. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? பிரெக்னெண்டா இருக்கிற பொண்ணு கிட்ட யாராவது இப்படி எல்லாம் நடந்துப்பாங்களா?
தேவையில்லாம தைரியத்தை காட்டுனா அவங்களுக்கு இப்படிதான் தண்டனை. நீங்களும் ஒரு பொம்பளை தானே, அவ வலியும் கஷ்டத்தையும் உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? ஒரு பொம்பளைக்கு எவ்வளவு கொடூரமான எண்ணம் இருந்தாலும் இந்த மாதிரி நிலைமையில ஒருத்தருக்கு உதவி செய்யாம அவ இருக்கவே மாட்டா. அம்மா தயவு செஞ்சு உட்காருங்க. தப்பான வேலைய செஞ்சு செஞ்சு உன்னோட மனசு கல்லாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஏய் ஏய் அம்மா ஏய் இப்ப நீயும் பட்னி கடந்து சாவு. என் அம்மா கிட்ட மரியாதையா பேச புரியுதா? ஹே ஏய். மோகன், நீ எங்களுக்கு மரியாதை கத்து கொடுக்காத. அதுக்கப்புறம் உன்னோட இந்த ராதாவோட மூளை செதறிடும். என்ன பரவாயில்லையா? இல்ல இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம். அடுத்தவங்களுக்கு உதவுறேன்னு ஓ சாப்பாட்டையும் நீ இழந்துட்டல. இதுக்கு மேல உனக்கு சாப்பாடும் இல்ல ஒண்ணும் இல்ல. அமைதியா உட்காரு. உட்காருங்க. குஷி உட்காருமா. எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. என்ன பண்றதுன்னே தெரியலையேம்மா. அம்மா அம்மா நீங்க என்ன சாப்பிடுவீங்க? என்னை பத்தி கவலைப்படாத மோகன். நான் ஏற்கனவே பாதி சாப்பிட்டுட்டேன். அதுல கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கு. அதைத்தான் அவன் புடுங்கிட்டான். இந்த பொண்ணை நினைச்சாதான் பாவம் ரொம்ப கவலையா இருக்கு. அவளுக்குள்ள இன்னொரு ஜீவன் வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இவ பட்னி கிடக்க கூடாது. அம்மா நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. அவங்களுக்கு நிச்சயம் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கலாம். ஆமாம்மா. இவ ராதாவாச்சே, அந்த பிரெக்னன்ட் லேடியை பார்த்து ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிருவா இப்போ. இன்ஃபேக்ட் இவ புத்திசாலித்தனமா ஏதாவது பண்ணுவான்னு தானே நானே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் இந்த ஐஜாக்கஸ்க்கு மேல ரொம்ப கோவம் வந்து அந்த கோவத்துல அவங்க உன்னை இங்கேயே சுட்டு கொன்னுடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா மோகன் என்னோட விரதத்தை தான் முடிச்சு வைப்பான். கேத்தன், எஸ் மேம். ஹைஜாக்கஸை காண்டாக்ட் பண்ண முடிஞ்சுதா? ட்ரை பண்றேன் மேம். அவங்க இன்கமிங் சிஸ்டத்தை ஜாம் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க தான் காண்டாக்ட் பண்ண முடியும், நம்மளால காண்டாக்ட் பண்ண முடியாது. ஐயோ கடவுளே, ஏன் என்னோட குடும்பம் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வந்து உடனே இன்னொரு பிரச்சனையில மாட்டிக்கிறாங்களோ தெரியல. எதுக்கு இதெல்லாம் நடக்குது? அப்புறம் என்னால எப்பவுமே என் குடும்பத்துக்கு உதவி செய்யவே முடியல. எப்பவுமே ஏன் நான் இவ்வளவு பலவீனமா இருக்கேன்? என்ன எதுக்கு இந்த மாதிரி நீங்க தவிக்க விடுறீங்க? ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும், நீங்க என்னோட குடும்பத்தை பிரச்சனையில அப்படியே விட்டுற மாட்டீங்கன்னு தெரியும். ப்ளீஸ் ப்ளீஸ் கடவுளே,
ப்ளீஸ் என்னோட குடும்பத்துக்கு உதவி பண்ணுங்க கடவுளே, ப்ளீஸ் பண்ணுங்க. இல்லனா நிறைய பேர் அங்க குடும்பத்தெல்லாம் இழந்துருவாங்க. ப்ளீஸ் அந்த மாதிரி எதுவும் நடக்க விட்டுறாதீங்க கடவுளே. ப்ளீஸ் ஆபத்துல இருக்கிறவங்க எல்லாரையும் காப்பாத்துங்க. நீங்க தான் அவங்கள எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் கடவுளே.